நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. முறைப்படி உங்க கல்யாணம் நடந்து முறைப்படி உங்க மகன் பிறந்திருந்தான்னா பெத்த மகனுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது பெத்தவரும் கண்டிப்பா ஓடி வந்திருப்பாரு இல்லையாமா? முதல்ல உங்க கணவருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் முறைப்படி தான் நடந்துச்சா? தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிறந்தாரா? ஹலோ அத்தை. சொல்லு தென்றல். அத்தை, ஐம் ரியலி வெரி சாரி அத்தை. ஏன் எதுக்கு சாரி கேக்குற? இல்ல அத்தை, எங்க சித்தப்பா ரொம்ப ஓவரா பேசிட்டாரு. உங்க மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல? கண்டிப்பா வருத்தம் இருக்கு மருமகளே. நீ என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கதானே வருவ? அப்ப நான் அதை டேலி பண்ணிக்கிறேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அத்தை. எங்க நீங்க கோச்சுக்கிட்டு நாளைக்கு வராம இருந்துருவீங்களோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. இப்ப அது சரியாயிடுச்சு அத்தை. என் பையன் மனசுக்குள்ள புகுந்துட்ட, அதனால நீங்க எப்படியா இருந்தாலும் இங்க வந்துதான் ஆகணும்னு தைரியமா இருக்கியா? அத்தை, என் சித்தப்பா பேசினதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை விடு தென்றல். இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் வாழ்க்கையில எவ்வளவோ கேட்டிருக்கேன். அத்தை, ரொம்ப வருத்தப்படுறீங்களா அத்தை? நோ ஃபீலிங். நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அத்தை, மாமா கிட்ட பேசுனீங்களா? அப்பவே நான் அவர்கிட்ட பேசிட்டேன். மாமா என்ன சொன்னாரு? வரேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரே முன்ன நின்னு எல்லா காரியத்தையும் எடுத்து செய்றேன்னு சொல்லிட்டாரு. சூப்பர் அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு காலையில 10:30 மணிக்கெல்லாம் நானு சித்து அவங்க அப்பா 3 பேரும் வந்து முதல்ல நிப்போன்னு உங்க வீட்டுல சொல்லிடு. ஓகே அத்தை, சொல்றேன். தென்றல், நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. யாரு வந்து எது சொன்னாலும் சரி, நீ தான் எங்க வீட்டு மருமக. சித்துக்கும் உனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். சரிங்க அத்தை, நாளைக்கு நீங்க வந்துருங்க. நான் அப்பா கிட்ட சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண சொல்லிடுறேன். சரிம்மா. சரிங்க அத்தை, போனை வச்சிடுறேன். பாய். சித்துவுக்கு பொண்ணு பார்க்க தெண்டல் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சாரதா என்ன கூப்பிட்டுருக்கா. எங்க அத்தை கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு நீங்க நான் மாமா எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா? அம்மா கிட்ட பொய் சொல்லி சமாளிக்க முடியாது மாதவி. எப்படி இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. பாட்டியை நான் பாத்துக்கிறேன்ப்பா. பாட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்க எதுவுமே செய்ய முடியாது. பாட்டி, வா ஆகாஷ். பாட்டி பாட்டி என்ன பாட்டி இருமுறீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். இருங்க பாட்டி, தண்ணி குடிங்க. போதுமா? போதும்பா. என்னப்பா? பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா பாட்டி. செய், உன் இஷ்டப்படி எத்தனை பிசினஸ் வேணும்னாலும் செய். எல்லாத்துலயும் நீதான் ஜெயிப்ப. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் பாட்டி. நான் எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆகாஷ், என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். எனக்கு தெரியும் பாட்டி. பாட்டி, இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ற பிசினஸ். நாளைக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. ஓஹோ. அவங்க எதிரில் உட்காந்து ஒரு சைன் பண்ணணும். பண்ணு. இது ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் வேற. சரி,
அது இந்த நேரத்துல நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாட்டி. நான் வந்து என்னப்பா பண்ண போறேன்? ஐயோ, என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க? நீங்க ஒன்னும் செய்ய வேணாம் பாட்டி. ஜஸ்ட் அவங்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் பாட்டி. நீங்க பக்கத்திலே உட்காந்துக்கோங்க, எனக்கு அது போதும் பாட்டி. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்கன்னு சொல்றேன். நான் வந்து அங்க உட்கார்ந்திருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் மாவா பாட்டி. நீங்க தான் பாட்டி அங்க உட்காரணும். இல்லப்பா, வேண்டாம். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு சென்டிமெண்டா எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் பாட்டி. பாட்டி, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஆபீஸ் வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஹாஸ்பிடலுக்கு உங்களுக்கு செக்அப் போனோமே. ஆமா, அன்னைக்கு ஆபீஸ் வந்தீங்கல்ல, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம பிசினஸ்ல டர்ன் ஓவர் வந்து 50 lakhs பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி, நீங்க எனக்கு லக்கி சாம் மாதிரி பாட்டி. நாளைக்கு நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணும்போது நீங்க என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டி. சரிப்பா, உன் விருப்பப்படியே நான் உன் கூட ஆபீஸ்க்கு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடணும். ரெடியா இருங்க பாட்டி. நான் ரெடியா இருக்கேன்ப்பா. சரி பாட்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, படுத்துக்கோங்க பாட்டி, படுங்க. அப்பா அப்பா, நாளைக்கு சம்பந்தம் பேச அத்தை வராங்களாம். பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். அதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. லக்ஷ்மி, கேட்டல, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. காஃபி பலகாரம்லாம் ரெடி பண்ணி வை. திரும்பவும் நாளைக்கா? உனக்கு என்ன கிண்டலா போச்சா? ஆமாங்க, வரவங்க குடும்பத்தோட ஒன்னா வர வேண்டிதானே. இன்னைக்கு ஒருத்தர் வரல, அவங்கள கூட்டிட்டு நாளைக்கு வருவாங்களாம். அப்புறம் நாளைக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க, அவங்கள கூட்டிட்டு நாளைக்கு வருவாங்களா? ஊர் உலகத்துல இல்லாத சம்பந்தங்க. இப்படி எங்கேயாச்சும் இந்த மாதிரி பொண்ணு பாக்குறத நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? லக்ஷ்மி, ரொம்ப சலிச்சுக்காத, சரியா? நாளைக்கு அவங்க கண்டிப்பா வரத்தான் போறாங்க. வரட்டும், பார்க்கலாம். மழையே பெய்யாத ஊர்ல எவனோ ஒருத்தன் கொடையை வித்துக்கிட்டு போனானா. அப்படி இருக்குது இந்த சம்பந்தம். அம்மா, வெயில் அடிச்சா கூட கொடை பிடிப்பாங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க. தென்றல், நாளைக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க. உனக்கும் மாப்பிள்ள சித்துவுக்கும் சம்பந்தம் பேசி முடிக்கத்தான் போறோம், சரியா? இவ பேச்சுல நீ காதுல வாங்கிக்காத. நீ போய் வேலையை பாருமா. ஓ, சூடு ஆறுறதுக்குள்ள காப்பியை குடிங்க. எல்லாருக்கும் காதல் சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா எனக்கு என் தென்றல் எனக்கு மன வருத்தத்தை கொடுத்துட்டு என்ன புரிஞ்சுக்க கொஞ்சம் கூட அவ முயற்சியே பண்ணல. நான் புரிய வைக்கிறதுக்கும் வாய்ப்பே கொடுக்கல. நான் கூட எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ண தெரியுமா? என்னோட லவ் ஏன் புரிஞ்சுக்கல தென்றல்? என் மனச உன்னால புரிஞ்சுக்கவே முடியலையா? என்கிட்ட என்ன குறை தென்றல்? பாட்டி சொல்றத நான் கேக்குறதா? அந்த குறை மட்டும்தான் உனக்கு பெருசா தெரிஞ்சதா? என் லவ் உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா? நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன் தென்றல். உன் கூட வாழ எனக்கு தான் தகுதி இல்லை. என்னோட துரதிருஷ்டத்துக்கு பாவம் நீ என்ன செய்வ தென்றல்?
அத்தா, வா நிலா. என்னத்தா எங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? ஆபீஸ் போலையா? போனேன், ஆனா மனசு சரியில்லை. அதான் கிளம்பி இங்க வந்துட்டேன். அக்காவை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா தான்? அதான் நடந்ததெல்லாம் மறந்துருங்க. மறதிதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல மருந்து. அது வந்து யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கோ அதுதானே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மனசு இருக்கத்தான். உண்மையாவே நேசிக்கிறீங்க. இதுக்காகவே உங்களுக்கு கண்டிப்பா என் அக்கா மாதிரியே நல்ல பொண்ணு கிடைப்பா. உங்களை நல்லா பாத்துப்பா. அதை விட நிலா, ஆமா நீ என்ன அத்தான் அத்தான்னு கூப்பிடுற? நான் தான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணலையே. இல்லத்தான், நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணலனா என்னத்தான்? உங்க அண்ணன் சித்து கல்யாணம் பண்ணிக்க போறார்ல, அப்போ நீங்க எனக்கு அத்தா முறை தானே? ஓ, நீ அப்படி யோசிக்கிறியா? வெரி சிம்பிள் அத்தா. எதையுமே மாத்தி யோசிங்க, எல்லாமே சரியாயிடும். என் அக்காவுக்காக நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்க வந்தீங்க. அதை விட நிலா, அது முடிஞ்சு போன விஷயம். உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையான மனசு தான். அதான் நாகரிகமா விலகிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்லவரை இப்ப இருக்கிற உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்லை நிலா, நானா தான் இருக்கேன். உங்களை எப்படி பாராட்டி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க. வெரி நைஸ் அத்தா. சரி, நான் கிளம்புறேன். நிலா, இது உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ வாங்கின போட்டோ. இப்பதான் நான் கல்யாணம் பண்ணலன்னு ஆயிடுச்சு. இனி இந்த போட்டோவை என் பர்ஸ்ல வச்சிருந்தா நாகரிகமா இருக்காது. இந்த போட்டோவை திருப்பி உங்க அக்கா கிட்டயே கொடுத்துரு. இல்லத்தான், நீங்களே அக்கா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துடலாம்ல. இது நேர்ல பார்த்து கொடுக்கிற தைரியம் எனக்கு இல்ல. வாங்கிக்கோ. நீங்க உண்மையிலேயே ஜென்டில்மேன் அத்தான். நான் போயிட்டு வரேன். பர்ஸ்ல இருந்த தென்றல் போட்டோவை ஈஸியா எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா மனசுல இருக்கிற தென்றல்
அக்கா, ஆகாஷ் அத்தா மாதிரி ஒரு ஜென்டில்மேனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுக்கா. அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. நீதான் ஆகாஷத்தான சரியா புரிஞ்சுக்கல. ஓ, அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? யார் சொல்லணும்? நான் தான் சொல்றேன். என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் நிலா. உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். நீ ஒரு அன்லக்கி கேர்ள்கா. ஆகாஷத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு லக்கு இல்ல. வேண்டாம் நிலா, புரியாம எதேதோ பேசாத. நான் புரியாம பேசலக்கா, நீ தான் புரியாம பேசுற. இப்படி பேசுறதுக்கு பின்னாடி ஒரு நாள் நீ ரொம்ப வருத்தப்படுவ பாரு. நிலா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் ஆகாஷத்தான வெறுக்கிற? அவரு ரொம்ப நல்லவரு தெரியுமா? நான் அதை இல்லன்னு சொல்லலையே. அப்புறம் ஏன்கா ஆகாஷத்தான வேணாங்கிற? உன்னை விட ஆகாஷ எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப நல்லவரு, தங்க மனசுக்காரரு. அப்புறம் உனக்கு என்னதான்க்கா பிரச்சனை? அவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. என்ன மைனஸ்? இத்தனை வயசுக்கு அப்புறமும் அவரு பாட்டி சொல்ல தட்டாத ஒரு ஆளு. நீ ரொம்ப சீரியஸா பேசுறியோ? நான் சீரியஸாவே சொல்றேன். ஆகாஷ் ஒரு விவரம் இல்லாதவரு. அவர் பாட்டி என்ன சொன்னாலும் அத அப்படியே கேட்பாரு. நில்லுன்னா நிப்பாரு, உட்காருன்னா உட்காருவாரு. தோப்புக்கரணம் போடுன்னு அவர் பாட்டி சொன்னா நான் எண்ணிக்கிட்டு போடவா இல்ல எண்ணாம போடவான்னு கேட்பாரு. அவரு அவங்க வீட்டு பாட்டி பேச்ச கேட்காம பக்கத்து வீட்டு பாட்டி பேச்சையா கேட்பாரு? பெரியவங்க சொன்னா அத கேட்கணும்னு ஒரு பாலிசி வச்சிருப்பாரு. அதுல என்ன தப்பு இருக்குக்கா? யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேக்குறது தான் நல்ல பாலிசி. பெரியவங்க சொன்னா கேட்க வேண்டாமா? சரி, நான் ஒன்னு கேக்குறேன். நம்ம அப்பா அம்மா சொன்னா அத நீ அப்படியே கேப்பியா? அவங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்க முடியுமா? அப்போ எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு உன் அறிவு வேலை செய்யுதுல்ல? ஆமா, அந்த அறிவு ஆகாஷ் கிட்ட இல்ல. இப்ப புரியுதா? பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் பாட்டி சொல்றபடிதான் கேட்பேன்னு பொண்டாட்டி கிட்டயே சொன்னா எந்த பொண்டாட்டியும் ஒத்துக்க மாட்டா. எதுக்கு என்ன கட்டிக்கிட்ட? பேசாம உன் பாட்டியவே கட்டிக்க வேண்டியதானு சொல்லுவா. என்னைக்கு ஆகாஷ் அவரோட பாட்டி பேச்ச கேட்கறத நிறுத்திட்டு சொந்தமா யோசிக்கிறாரோ அன்னைக்குதான் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல பொண்டாட்டியும் கிடைப்பான். ஆனா என் சித்து ஆகாஷ் மாதிரி கிடையாது. சுயமா சிந்திக்கிறவன். எனக்கு அப்படிதான் பிடிக்கும். இத பாரு, நீயும் எங்கள மாதிரி சுயமா யோசிக்க பழகு. ட்ரை பண்றேன். என்னங்க சுமதி, அம்மாத்திக்கு காஃபி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. சுமதி சுமதி, கொஞ்சம் கிட்ட வா. ஓ, முதலாளி அம்மா காபி குடிச்சிட்டாங்களா? குடிச்சிட்டாங்க ஐயா. இப்போ என்ன பண்றாங்க? அம்மா வெளியே போக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ போ. கண்ணா, வெளியே போறாளா? இந்தாங்க காஃபி. என்ன இங்கே இருக்கீங்க? இன்னும் ரெடி ஆகலையா? எல்லாம் ஒரு செட்டப். நாங்க இப்படி இருந்தாதான் வீட்லயே இருக்கோன்னு உன் பாட்டி நினைச்சுக்கிட்டு உன் கூட ஆபீஸ்க்கு வருவாங்க. நீங்க கிளம்பி போனதும் நாங்க எல்லாரும் ரெடி ஆயிடுறோம். என்ன எனக்கு மேலேயே நல்லா பிளான் பண்றீங்க? டேய் ஆகாஷ், நீ முதல்ல உன் பாட்டியை கூட்டிட்டு கிளம்புடா. எல்லாரும் சித்து வீட்டுக்கு சீக்கிரமா போகணும். டைம் வேற ஆகுது. சரி தாத்தா, பாட்டியை கூட்டிட்டு இப்பவே நான் வெளியே போறேன். சீக்கிரம் கூட்டிட்டு போ ராஜா, உனக்கு புண்ணியமா போகும். போ போ போ. சரி தாத்தா. ஓ ராஜா, போயிட்டா.
பாட்டி பாட்டி